வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. முத்துவும் மீனாவும் அப்படி இப்படின்னு தேத்தி ஒரு 10 லட்சத்தை கொடுத்துட்டு போக ஃபைனான்சியருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. சின்னமணிக்கு தாங்க முடியல. இப்படியே போனால் சீக்கிரமாக மீட்டுடுவாங்க அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல டென்ஷன் ஏறிடுது சிந்தாமணிக்கு. அதெல்லாம் விடமாட்டேன், அவங்கள நிம்மதியாக இருக்க விடமாட்டேன்றவங்க அடுத்த பிளானை போட்டு அந்த மனோஜ் அவங்க அப்பா கையெழுத்த போட்டு ஃப்ராடு தானே பண்ணான். சட்டப்படி அதுதானே உண்மைன்னு கேட்க ஆப்வியஸ்லிங்கிறாரு அவரு. அதை வச்சுதான் நாம அவனை உள்ள தள்ள போறோம். இப்ப நமக்கு பணம் முக்கியம் இல்ல, அந்த குடும்பத்தோட மானம் தான் முக்கியம். பணத்தை ஈஸியா வாங்கிடலாம், ஆனா அந்த குடும்பத்தோட மானத்தை வாங்குறது தான் பெருசு. அதைத்தான் நாம இப்ப பண்ணணும். நீங்க இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிடுவாங்க. அதை பார்த்து அண்ணாமலை உடைஞ்சு போயிடுவாரு. குடும்பமே ஆடி போயிடும். முத்து கடன் அடைக்கிறத விட்டுட்டு கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் அலைய வேண்டியதா இருக்கும். அந்த அவமானத்துல குடும்பமே செதறி போயிடும். இதை நீ எனக்காக செய்யணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரி நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். மனோஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு ஃபைனான்சியர். முதல்ல அதை செய்யுங்க. இந்த கடனை வீட்டில் போட்டு உடைச்சா எல்லாம் எனக்கு சாதகமா நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இதுங்க எப்போ பணத்தை கட்ட ஆரம்பிச்சாங்களோ இந்த விஷயம் ரொம்ப சாதாரணமா போச்சு. இனி அடுத்த ஆயுதம் மனோஜை அரெஸ்ட் பண்ணி உள்ளர தள்ளுறது தான். அப்பதான் அந்த குடும்பம் உடைஞ்சு போய் நிற்கும். முதல்ல நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரி ஏற்பாடு பண்றேன்றாரு அவரு. அதுக்கான ஏற்பாடு பண்றதுக்காக எழுந்து போக சிந்தாமணி மனசுக்குள்ள கருவிட்டு இருக்காங்க. மீனா, நீயும் உன் புருஷனும் எவ்வளவு உழைக்கணுமோ உழைங்க. உழைக்கிற பணம் உங்க குடும்ப மானத்தை காப்பாற்ற போறதில்ல. எலெக்ஷன்ல என்ன சண்டி சிரிக்க வச்சல்ல, உங்களை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன்டி அப்படின்னு முட்டை போண்டா மாதிரி இருக்க முகம் வீங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க சிந்தாமணி. விஜயா அடிப்பிரதட்சணம் பண்ற மாதிரி மெல்ல வெளியே வர பின்னாடியே மனோஜ் வந்துட்டு இருக்காரு. முத்து வாசப்படி வழியா வேகமா குதிச்சு ஓடிவது செருப்பு கழட்டி விட்டுட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. என்னடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஒரு சந்தோஷமான விஷயம் பாங்குறாரு முத்து. இந்த வீட்டுல சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தே ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா இன்னைக்கு நடந்திருக்குப்பா அப்படிங்கிறாரு முத்து. என்ன விஷயம் அப்படின்னு ஏதோ கேட்கணுமே அண்ணாமலை கேட்க, சொல்றேன்ப்பா. டேய் ரவி பலகுரல அப்படின்னு கூப்பிட, என்னடான்னு கேட்டுக்கிட்டே ரவி வர்றாரு. ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தாண்டா உன்னை கூப்பிட்டேன். நம்ம வீட்டு பிரச்சனையில ஒரு பங்கு குறைஞ்சிருக்குப்பா அப்படின்னு முத்து சந்தோஷமா சொல்ல மீனா ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியான்ற மாதிரி பாக்குறாரு அண்ணாமலை. முத்து விஜயாவை பார்க்க, இவன் என்னடா சொல்றான், எதுக்குடா என்ன பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனோஜை பாக்குறாங்க. சரியா கணக்கு போட்டா 20.83% குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்ல விஜயா குழப்பமா முத்துவை பாக்குறாங்க. என்னடா ஏதோ பர்சன்டேஜ் எல்லாம் சொல்ற, என்ன கணக்குன்றாரு மனோஜ். எல்லாம் திருட்டு கணக்கு தான்டா அப்படின்னு முத்து படக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானா இவனை திட்டுறதுக்கு அப்படின்னு விஜயா முகத்தை சுருக்கிக்கிறாங்க. வாயை கொடுக்காமலே இருந்துக்கலான்னு மனோஜ் கமைதி ஆயிக்கிறாரு. எதை பத்திடா சொல்றேன்னு ரவி கேக்குறாரு. டேய் இவனால கடன் வந்துச்சேடா இந்த வீட்டு மேல 48 லட்சம் ரூபாய் அப்படின்னு முத்து சொல்ல அப்படின்னு தலையாட்டுறாரு ரவி. அதுல 10 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருச்சு அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்றாரு. ரவியும் ஸ்ருதியும் கொஞ்சம் சந்தோஷமா பாக்குறாங்க. விஜயா லைட்டான ஆச்சரியத்தோட பார்க்க மனோஜும் அதிர்ச்சியா பாக்குறாரு. 10 லட்சம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா அத்தை, அந்த ஃபைனான்சியரை பார்த்து 10 லட்சம் கட்டிட்டோன்றாங்க மீனா. உடனே விஜயா மனோஜை பாக்குறாங்க. சந்தோஷமான விஷயம்தான், என் நம்பிக்கை வீண் போகல அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இன்னும் 38 லட்சம் தான்ப்பா பாக்கி இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, டேய் முத்து எப்படிடா இவ்வளவு சீக்கிரத்துல 10 லட்சம் ரெடி பண்ணன அப்படின்னு மனோஜ் தாங்க முடியாம கேட்டுடுறாரு. அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குடா, ஆனா அதை சொன்னா உனக்கு புரியுமான்னு தெரியலையே அப்படின்னு முத்து சொல்ல, அப்படி என்ன வழின்னு கேக்குறாரு அவரு. நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கிறது அப்படின்னு முத்து சொல்ல விஜயா மனோஜ் 2 பேருக்குமே பொசுக்குன்னு இருக்குது. 2 நாளையில இதுங்க 10 லட்சம் சம்பாதிச்சுச்சா அப்படிங்கிற மாதிரி விஜயா யோசிக்கிறாங்க. உனக்கு அது தெரியாதுல்ல அப்படின்னு முத்து சொல்ல, முத்து 10 லட்சங்கிறது பெரிய தொகை, அதை எப்படி ரெடி பண்ணி கொடுத்தேன்னு கேக்குறாரு. விஜயா தரைய பார்த்துக்கிட்டே எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, கடன் வாங்குறது உனக்கும் மனோஜுக்கும் தான் பழக்கம், அவங்களுக்கு இல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, கவலைப்படாதீங்கம்மா, நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கடன்லாம் வாங்கல, நாங்க உழைச்சி சேர்த்து வச்சது
சேர்த்ததுன்னு எல்லாத்தையும் கட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறாரு முத்து. அது மட்டும் இல்ல அங்கிள், மீனா அவங்க தாலி செயினை வித்துட்டாங்கன்னு ஸ்ருதி பட்டுன்னு போட்டு உடைக்கிறாங்க. விஜயா இப்ப ஆன அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஐயோ, அடுத்து நம்ம நகைக்கு வேட்டு வந்துருமோன்ற பயம்தான் அது. அண்ணாமலை தடுமாறி எழுந்து, என்னம்மா நீ தாலி செயினை வித்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறவரு முத்துக்கிட்ட திரும்பி, நீயே இப்பதானேடா வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்க, அப்பா பரவாயில்லப்பா, திரும்ப வாங்கிக்க போறோம், கையில உழைப்பு இருக்குல்லப்பா, அது போதும்பா, முதல்ல கடன் அடைச்சா போதும்பா, நாங்க மட்டும் தனியா காசு கொடுக்கலப்பா, ரவியும் பலகுரலும் 1,00,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்பா என்னால் அதிகமாக எதுவும் ரெடி பண்ண முடியலப்பா, என்னால் முடிஞ்சதை கொடுத்தேன் அப்படின்னு ரவி சொல்ல, உங்கள் 2 பேருக்கும் சம்மந்தமே இல்லாத கடனை நீங்கள் கட்டுறீங்க, சம்மந்தம் இருக்கவன் 1 ரூபாய் கூட உழைச்சி அதுக்காக கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. மனோஜ் மென்னு முழுங்கிட்டு, என் ஷோரூம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, இப்படியோ வீட்டில் இருக்க என்னோட ஷேரையும் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்காக தான் காசு கொடுத்துருக்குறான் அவன் அப்படிங்கிறாரு மனோஜ். உன் புத்தி வேற எப்படிதான் யோசிக்கும், உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது அப்படிங்கிற அண்ணாமலை. மீனா நீயே உன் செயினை வித்த அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல மாமா, என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு, முதல்ல இந்த வீட்டை காப்பாத்திட்டா அது போதுங்கிறாங்க மீனா. நகையை வீங்க நட்டை வீங்க, ஆனா வீட்டுல இருந்து எதையும் எடுக்கக்கூடாது, எங்கிட்டையும் எதையும் கேட்டக்கூடாதுன்ற மாதிரி விஜயா லைட்டா முகத்தை திருப்பிக்கிறாங்க. வீட்டுக்கு கீழே ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. அதுல இருந்து இறங்கி ஒரு எஸ்ஐ 2 கான்ஸ்டபிள்னு வர்றாங்க. அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, இப்போதைக்கு 10 லட்சம் கட்டியாச்சு, சீக்கிரமா மிச்சம் இருக்க 38 லட்சத்தையும் கட்டிடலாம், அதை நாங்க அந்த ஃபைனான்சியர் கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்திருக்கிறோம், இனிமே அவன் வீட்டை எடுப்பாங்கிற பயமே வேண்டாம்ப்பா, டைம் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, அப்பாடா ஒரு வழியா வீடு தப்பிச்சிருன்ற சின்ன நிம்மதியோட மனோஜை பாக்குறாங்க விஜயா. சரி இதுக்கு மேல நம்ம இங்க நிக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்ல, வா போலான்ற மாதிரி விஜயா மனோஜை ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பி ரூம்குள்ள நடக்க, மனோஜும் வால் பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போறாரு. அதுங்க ரூம் பக்கமா போக, இங்க மனோஜுங்கிறது யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஒரு எஸ்ஐ வர்றாரு, கூட 2 கான்ஸ்டபிளோட. என்னங்க சார் விஷயம்னு முத்து கேட்க, அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்டோட வந்திருக்கோம் அப்படின்னு வாரண்ட் பேப்பர் அவர் கையில காமிக்க, விஜயா பயங்கர அதிர்ச்சியோட பக்கத்துல நிக்கிற மனோஜை பார்க்க அவரை அதை விட அதிர்ச்சியாக்கிறாரு. எல்லாரும் அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க, மீனாவும் ஸ்ருதி எதுக்காகன்னு தெரியலையே, என்ன இதுன்னு அதிர்ச்சியோட பாத்துக்கிறாங்க. உடனே விஜயா சுயநினைவு வந்து, சார் என்னங்க சார் சொல்றீங்க, என் பையனை எதுக்குங்க சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க, அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு பெண் புலி மாதிரி சீறிக்கிட்டு வர்றாங்க. சார் என்னங்க சார் பிரச்சனை அப்படின்னு முத்து கேட்க, மனோஜ் அவங்க அப்பா கையெழுத்த போலியா போட்டு கடன் வாங்கியிருக்கதா ஃபைனான்சியர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு எஸ்ஐ சொல்ல, ஐயோ அப்படின்னு விஜயா பயத்துல அலற, மனோஜும் பயத்தோட பாக்குறாரு. 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கோம், அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கானான்னு அதிர்ச்சியோட முத்து, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா அப்படின்னு கேட்க, ஆமா ஃபோர்ஜரி அண்ட் சீட்டிங் கேஸ்ல அரெஸ்ட் பண்றோம், மனோஜுங்கிறது இங்க யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே விஜயா பக்கம் திரும்ப, அம்மா என்னம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். ஓ நீதான் மனோஜா, பிடிங்க அவனை அப்படின்னு ஒரு கூட வந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல, மனோஜ் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சின்ன பிள்ளை தன்மா உள்ளர ஓடுறாரு. அவங்க 2 பேர் 2 இடத்துல பிடிச்சிடுறாங்க. சார் 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 அப்படின்னு மனோஜ் புலம்பிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் எடுத்துட்டு வர்றாங்க. டேய் எங்கடா ஓடுற அப்படின்னு 6 அடி உயரத்துல நிக்கிற அந்த எஸ்ஐ மனோஜோட கைய முறுக்கி பிடிக்கிறாரு. அம்மா 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 என்னை காப்பாத்துமா அம்மா அப்படின்னு ஏதோ தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்க மாதிரி கதறிட்டு இருக்காரு மனோஜ். சார் சார் ஒரு நிமிஷம் சார், கடன் வாங்கினதெல்லாம் உண்மைதாங்க சார், அதை நாங்கள் இப்போ தான் அடைச்சிட்டு வரோம் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் அந்த பேக்ல இருந்து அந்த பேப்பர் எடுத்து, சார் இங்கே பாருங்க சார், அவரே ரெசிப்ட் போட்டு கொடுத்துருக்காரு, மீதி பணத்தை கட்ட டைமும் கொடுத்துருக்காருங்க சார் அப்படின்னு மீனா காமிச்சிட்டு இருக்க. ஆமாங்க சார், அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லைங்க சார்ங்கிறாரு முத்து. கடன் இருக்கிறத அடைக்கிறதெல்லாம் வேற விஷயம்ப்பா, ஆனா போலி கையெழுத்து போட்டு சீட்டிங் பண்ணியிருக்கான், சட்டப்படி இது கிரிமினல் அஃபென்ஸ், அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல, சார் அப்படிங்கிறாங்க மீனா. சார் நாங்கள் தான் பணத்தை கட்டிட்டோமே அப்படின்னு முத்து கவலையும் யோசனையுமா கேட்க, பணத்தை விடு, இவன் அப்பா யாரு அப்படின்னு எஸ்ஐ கேட்க, எல்லாரோட பார்வையும் அண்ணாமலை கிட்ட போகுது. அவர் தாங்க சார் அப்படின்னு அண்ணாமலையை காமிக்க, அண்ணாமலை அப்படி இடிஞ்சு போய் நிற்கிறாரு. சார் உங்க பையன் உங்க கையெழுத்தை போட்டு தானே கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னு எஸ்ஐ கேட்க, அவர் அமைதியா நின்றுட்டு இருக்காரு. முத்து திரும்பி, சார் அவன் கையெழுத்தை போட்டான்தாங்க சார், இல்லைன்னு சொல்லல, ஆனா நாங்க ஃபைனான்சியர் கிட்ட பேசி சரி பண்ணிட்டோங்க சார் அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு முத்து.
இவன் பண்ணியிருக்கிறது கிரிமினல் வேலை, இதுல என்ன சரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் அது ஓகேங்க சார், ஆனா அந்த ஃபைனான்சியர் தான் 3 மாசத்துல கடனை திருப்பி கொடுங்கன்னு எழுதி வாங்கினாரு, இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்களேன்னு ரவியும் கேக்குறாரு. கம்ப்ளைண்ட் வந்தா நாங்க ஆக்ஷன் எடுப்போங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கு. விஜயா தவியா தவிக்கிறாங்க. அந்த லூசு மனோஜும், சார் நான் எங்க அப்பா கையெழுத்தை தானேங்க சார் போட்டேன், வேற யாரோட கையெழுத்தையும் போடலையேன்னு அவரோட குற்றத்தை ஒத்துக்கிறாரு. கன்ஃபார்ம் வேற பண்ணி தொலைறாரு. நீ வீட்டுல உட்காந்து யாரோட கையெழுத்து வேணும்னாலும் பேப்பர்ல போட்டு பாரு, ஆனா கடன் பத்திரத்துல இன்னொருத்தர் சைனை போடுறது சட்டப்படி குற்றம். நீ என்னெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணியிருக்க சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அம்மா அம்மா சொல்லுமா அப்படின்னு அழுதுட்டு இருக்காரு மனோஜ். சார் சார் அவனை விட்டுடுங்க சார், அவன் ஜெயிலுக்கெல்லாம் போய் பழக்கம் இல்லைங்க சார் அப்படின்னு விஜயா சொல்ல. ஃபோர்ஜரி பண்றதுக்கு மட்டும் பழக்கம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்க விஜயாவால எந்த பதிலும் சொல்ல முடியல. ஒரு திருட்டு பார்வை அண்ணாமலையை பாக்குறாங்க. அண்ணாமலை எதுவும் செய்ய போறது இல்ல, என்னவோ பண்ணுங்கன்ற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாரு. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் அந்த பினான்சியர் கிட்ட பேசுறேன்றாரு முத்து. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. ஏய் நடடா அப்படின்னு அவரு மனோஜை பிடிச்சி லைட்டா தள்ள. அம்மா 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 எப்படியாவது என்ன காப்பாத்திடுமா, அம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு பக்கிய மனோஜ் அலறிக்கிட்டே போறாரு. விஜயாவும் மனோஜ் சார் அவனை விட்டுடுங்க சார் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே பின்னாடியே போறாங்க. எல்லாரும் போக அண்ணாமலை மட்டும் அங்கேயே நிக்கிறாரு. படியில இறக்கி ஜீப் கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்காங்க மனோஜ். அவரு சார் சார் அம்மா அம்மான்னு அலறிட்டு இருக்காரு. சார் சார் அவனை விட்டுடுங்க சார், விட்டுடுங்க சார் அவனை அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே பின்னாடியே வர்றாங்க விஜயா. அம்மா எப்படியாவது என்ன காப்பாத்துமா ப்ளீஸ்மா, பயமா இருக்குமா அப்படின்னு மனோஜ் கத்திட்டு இருக்க. அவரை ஜீப்ல ஏத்துறாங்க. சார் 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 சொல்றேன் இல்லைங்க சார், அவனை விட்டுடுங்க சார் அப்படின்னு விஜயா கார்கிட்ட போய் கெஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. சார் அவனை ஒன்றும் பண்ண மாட்டாங்க சார், அவனுக்கு எதுவும் தெரியாதுங்க சார், அவனை விட்டுடுங்க சார் அப்படின்னு கூசாம விஜயா கெஞ்சிட்டு நிக்க போலீஸ் ஜீப் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஏரியா மக்களை சுத்தி நின்று பாக்குறாங்க. மனோஜ் அப்படின்னு கத்திக்கிட்டே விஜயா பின்னாடியே ஓடுறாங்க. கொஞ்ச தூரம் ஓடுறவங்க அங்கேயே நின்று கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப வருத்தத்தோட பாத்துட்டு இருக்க அண்ணாமலை இறங்கி வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு சொல்ல முடியாத வருத்தமும் அதிர்ச்சியுமா பாத்துக்கிட்டு இருக்க அவரோட முகத்தை மீனா பாக்குறாங்க. முத்துவும் திரும்பி அப்பா முகத்தை பாக்குறாரு. அப்ப ரோட்ல நின்றுட்டு இருக்க 2 பேர், என்னப்பா அண்ணாமலை நல்ல மனுஷன், அவர் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவரு நல்லவரா இருந்து என்ன பிரயோஜனம், பையனை நல்லவனா வளர்க்கலையே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க முத்து ரவி 2 பேரும் ரொம்ப வருத்தத்தோட அப்பாவை பாக்குறாங்க. விஜயா போலீஸ் ஜீப் போன பாதையவே பார்த்து நின்று அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து அண்ணாமலை கிட்ட ஓடி வந்து, ஏங்க என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போறாங்கங்க, அவனை காப்பாத்துங்க அப்படின்னு விஜயா கதறி எழ. யாரை காப்பாத்தணும், எதுக்கு காப்பாத்தணும், உன்னால மட்டும்தான் அவன் அப்படி ஆயிட்டான், இப்போ சந்தோஷமான கேளுடா முத்து, அவனை இப்படி ஆக்குனதே இவதானே, பாரு எல்லாரும் ரோட்ல நின்று எப்படி வேடிக்கை பாக்குறாங்கன்னு அப்படின்னு அண்ணாமலை கத்த. விஜயா அப்படியே பயத்தோட எல்லா பக்கமும் திரும்பி பாக்குறாங்க. இப்ப எல்லாமே ரோட்டுக்கு வந்துருச்சு, இப்ப சந்தோஷமான கேளுடா, அவனை ஒரு கிரிமினல் ஆக்கி வச்சிருக்கா, முதல்ல இவளை பிடிச்சிட்டு போ சொல்லுடா அப்படின்னு அவரு கத்த. அப்பா நீ டென்ஷன் ஆகாதப்பா, அப்பா வாப்பா அப்படின்னு முத்து கூப்பிட. அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அப்படின்னு ரவியும் சொல்லிட்டு வாங்கப்பான்னு உள்ளர கூட்டிட்டு போறாரு. விஜயா வாசல்லையே நின்று கதறி அழுதுட்டு இருக்க அங்கங்க வேடிக்கை பார்த்தவங்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு தாங்க முடியாம அவங்க நின்று அழுதுட்டு இருக்க எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு மீனாவும் ஸ்ருதியும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. விஷயம் சிந்தாமணிக்கு போனதும் ரொம்ப சந்தோஷம், நான் சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணிட்டீங்க, ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன வருத்தம் அப்படின்னு ஆப்போசிட்ல போன்ல பினான்சியர் கேட்டுட்டு இருக்காரு. போலீஸ் வீட்டுக்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறப்போ அந்த குடும்பமே ரோட்ல நின்று அவமானப்பட்டிருக்கும்ல, அதை தான் நேர்ல பார்க்க முடியாம போச்சு அப்படின்னு சிந்தாமணி அப்படியே ஃபீல் பண்றாங்க. ஆனா நீங்க நினைச்சது நடந்துருச்சு இல்லைங்கிறாரு பினான்சியர். மனோஜ் கொஞ்ச நாளைக்கு வெளியிலேயே வரக்கூடாது, அவன் உள்ளரவே இருக்கட்டும்ங்கிறாங்க சிந்தாமணி. ஃபோர்ஜரி கேஸ்ல அவ்வளவு ஈஸியா வெளியே வரவும் முடியாது, வெயிலும் கிடைக்காதுன்றாரு பைனான்சியர். ரொம்ப நல்லது, அந்த திமிர் பிடிச்ச முத்துவும் மீனாவும் அவனை காப்பாத்துறதுக்காக தெரு தெருவா அலையணும். முதல்ல வீட்டை காப்பாத்துறதுக்கு பணம் சம்பாதிச்சாங்கல்ல, இப்ப காப்பாத்த முடியலையேன்னு அலறணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல. இதுக்கு மேல அவங்களோட ஃபோக்கஸ் பணம் சம்பாதிக்கிறதுல இருக்காது, அதுக்குள்ள நாம கொடுத்த டைமும் முடிஞ்சிரும் அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல சிந்தாமணி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. வீட்டை ஜப்தி பண்ணிடலாம் அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, அது நடந்துட்டா போதும், அந்த மொத்த குடும்பமும் தெருவில் வந்து நிற்கணும்,
அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க அவங்க சந்தோஷத்தை பார்த்து அவங்களோட மெயின் அல்லக்கையும் கொஞ்சம் தள்ளி நின்று ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அந்த முத்துவையும் மீனாவையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. கொஞ்ச நாள்லயே 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க மனோஜை வெளியே எடுக்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, இந்த வேகத்துல பணம் சம்பாதிக்கிறதையே மறந்துடுவாங்க. கடனை உடனே வாங்கி 10 லட்சத்தை ரெடி பண்ணி இருக்கலாம், மீதி 38 லட்சம் அப்படி ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு யதார்த்தத்தை சொல்றாங்க சிந்தாமணி. அப்போ ஆன்டி ஆன்டி அப்படின்னு கத்திக்கிட்டே ரோஹிணி பேய் மாதிரி ஓடி வர்றாங்க சிந்தாமணி வீட்டுக்குள்ள. அதை பார்க்குற சிந்தாமணி, சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு அவர் ஃபோனை வைக்கிறாரு. சிந்தாமணியை ஃபோனை வைக்க, ஆன்டி ஆன்டி அப்படின்னு புயல் மாதிரி ஓடி வர்றாங்க ரோஹிணி. வா ரோஹிணி, ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. ஏன் ஆன்டி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க? மனோஜ் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 48 லட்சம் ரூபாய் ஃபோர்ஜரி கேஸில் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைனான்சியர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே, அவர் ஏன் ஆன்டி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ரோஹிணி அழுதுகிட்டே கேட்குறாங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சிந்தாமணி ஒரு கதையை ரெடி பண்ண ரோஹிணி அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. தெரிஞ்சும் ஏன் ஆன்டி இப்படி விட்டீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, நீ இரு 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 ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற அப்படின்னு சிந்தாமணி கேட்க, நீங்க என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. மனோஜ் ரொம்ப பாவம் ஆண்டி. இந்த கேஸ்ல இருந்து அவர் எப்படி வெளியே வருவாரு? அவர் அங்கிளோட சைனை போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதானே நடந்தது. மொத்தமும் மீனாவும் பணத்தை கொடுக்கறேன்னு தானே சொல்லி இருக்காங்க. அப்புறம் ஏன் ஆண்டி ஃபைனான்சியர் இப்படி பண்ணினாரு? மனோஜை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆண்டி அப்படின்னு ரோஹிணி பொறிச்சு தள்ள நிதானமா கேட்டுட்டு இருக்க சிந்தாமணி, பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? இன்னும் நீ ஏமாலியாவே இருக்கிறியே அப்படின்னு கேட்க அதிர்ச்சியோட பாக்குறாங்க ரோஹிணி. ஒரு சின்ன கோடு பக்கத்துல பெரிய கோடு போட்டா இந்த சின்ன கோடு ஆட்டோமேட்டிக்கா சின்னதா மாறிடும். அதே மாதிரி தான் ரோஹிணி தான் பெரிய வில்லின்னு நினைச்சிட்டு நாம இருந்தோம். ஆனா சிந்தாமணி நான் 500 ரோஹிணிக்கு சமமாக்கும் அப்படின்னு அசால்ட்டா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே ரோஹிணிக்காக ரெடிமேடா நிறைய கதை சொல்றதுல சிந்தாமணி அடிச்சுக்க பார்வதியால கூட முடியாது. நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் ரோஹிணி அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்படியே திகைப்போட எனக்காகவா அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணி. ஆமா கண்ணு, மனோஜும் நீயும் சேரணும்னு நீ அதிகமா யோசிக்கிறியோ இல்லையோ, நான் அதை விட அதிகமா யோசிக்கிறேன். அதனாலதான் உனக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க, எனக்கு புரியல ஆண்டிங்கிறாங்க ரோஹிணி. புரியுற மாதிரி சொல்றேன் கண்ணு. இப்ப அவங்க வீடு ஜப்திக்கு வர்ற நிலைமையில இருக்கு. ஆனா முத்துவும் மீனாவும் அந்த ஃபைனான்சியர் கிட்ட டைம் வாங்கி அதுல 10 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க. அவங்க இவ்வளவு சீக்கிரம் கட்டுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க, அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தாதான் நீ அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அங்க அமைதியா இருந்ததுன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில புயல் அடிக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ரோஹிணி இன்னும் குழப்பமாவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வீட்டுல உனக்கு இடமே இல்லாம போயிடும். மனோஜ் உன் கூட சேரணும்னா முதல்ல மனோஜ் அந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கணும். அந்த வேலையை தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. அதுக்கு அவர் ஜெயிலுக்கு தான் போகணுமா? அதுக்கப்புறம் அவர் எங்கிட்ட இருந்து மொத்தமா பிரிஞ்சிருவாரு ஆண்டி அப்படின்னு ரோஹிணி கவலையோட கேக்குறாங்க. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டை மீட்கணும்னு முத்தவும் மீனாவும் காசு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப மனோஜை தூக்கி உள்ளர வச்சதும் அவங்க முயற்சி எல்லாம் மனோஜை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்றதுல தான் முழுசா இருக்கும். வக்கீல், கோர்ட்டு, கேஸ்ன்னு அவங்க அலைஞ்சு தடுமாறுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, அதை நீங்களே சொல்லுங்கன்ற மாதிரி ரோஹிணி பாக்குறாங்க. ஏன்னா பயங்கர கிரிமினலோட மூளை அவங்களது. இப்ப மனோஜ் உள்ள இருக்கிறதுனால அவங்க மூளை சுத்தமா வேலை செய்யல. அப்ப நீ ஏதாவது பண்ணி மனோஜை காப்பாத்தணும். மனோஜை காப்பாத்தி வெளியில கூட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நான் எப்படி ஆண்டி மனோஜை காப்பாத்த முடியும் அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஏதாவது பண்ணு ரோஹிணி, உங்ககிட்ட இருக்கிற நகையை வையே, உடனே ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ண, மனோஜை வெளியில கொண்டு வர்ற மாதிரி நடி அப்படின்னு சொல்ல, இது சரியா, இவங்க சொல்றது கரெக்டானு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. ஒரே குழப்பமா இருக்க, நடிக்கணுமான்னு கேக்குறாங்க. ஆமா நடிக்கணும் தான். இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு, மனோஜை வெளியில எடுக்க முத்து மீனாவால முடியாது. ஏன்னா அவ்வளவு பணத்தை கொடுத்து ஃபைனான்சியர் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை கொடுத்தாதான் மனோஜால வெளியில வர முடியும். ஆனா அவர் கொடுக்கறது கஷ்டம். அதனால நீ மனோஜை எப்படியாவது வெளியில எடுக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல,
ரோஹிணி இன்னும் எப்படி எடுக்கிறது என்ன செய்யறதுன்னு குழப்பத்தோடய நிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் உன்னை கைவிட்டுட்டாங்க மனோஜ், உன் குடும்பமும் உன்னை கைவிட்டுடுச்சு, உனக்காக நான் மட்டும்தான் ஓடி வந்திருக்கேன்றத அவன் மனசுல பதிய வை அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க ரோஹிணி யோசிக்கிறாங்க. அவங்க ஒன்று எமோஷனல் ஃபூல் கிடையாது முத்து மீனா மாதிரி. அதனால என்ன முடியுமோ அதை தான் செய்வாங்க, அதை தான் யோசிப்பாங்க. அதனால அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா சிந்தாமணி பேசிக்கிட்டே இருக்காங்க. யார் உதவி பண்றாங்களோ அவங்க மேலதான் பாசம் வரும். மனோஜ் உன்னை மறுபடியும் நம்ப ஆரம்பிப்பான். அப்படியே அந்த வீட்டுல இருந்து அவனை தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். அந்த 48 லட்சத்தை அவன் ஏன் அடைக்கணும் அப்படின்னு சிந்தாமணி கேட்க, என்ன சொல்றீங்க ஆன்டின்னு ரோஹிணி புரியாமையே தான் நிக்கிறாங்க. ஆமா ரோஹிணி, அந்த கடனை எதுக்காக உன் புருஷன் அடைக்கணும்? இதோ பாரு, மனோஜை நீ வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன்னு வையே, அப்புறம் அவனுக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடும். அதே மாதிரி தான் அந்த கடனுக்கும் அவனுக்கும் கூட சம்பந்தம் இல்லாம போயிடும். அப்புறம் உன்னை வெளியில அனுப்புனவங்க எல்லாரும் நடுத்தெருவுக்கு வந்துருவாங்க. நீ பாட்டுக்கு உன் புருஷனை கூட்டிக்கிட்டு போய் உன் வாழ்க்கையை வாழப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் சரியான வழி அப்படின்னு எல்லாத்தையுமே ரோஹிணிக்காக மட்டுமே பண்ற மாதிரி சிந்தாமணி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் யோசனையும் குழப்பமாவே ரோஹிணி நின்றுட்டு இருக்க. நீ இப்பவே ஸ்டேஷனுக்கு போ, மனோஜை விட சொல்லி கெஞ்சி அழு, மனோஜை உன் வழிக்கு கொண்டு வா, அவங்கிட்ட எப்படியாவது உன்னை நான் வெளியில கொண்டு வந்துருவேன்னு சொல்லு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, என்னால அது முடியுமா ஆன்டின்னு கேக்குறாங்க ரோஹிணி. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் ரோஹிணி, நீ அவனுக்காக ட்ரை பண்றங்கிற விஷயம் அவனுக்கு தெரியணும். போ, நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு நாசூக்கா ரோஹிணி அங்கிருந்து நகத்தை பாக்குறாங்க சிந்தாமணி. ரோஹிணி யோசிச்சுட்டு, ஆன்டி நீங்க சொன்ன அந்த ஃபைனான்சியர் கேட்பாருல்ல, மனோஜை வெளியே விட சொல்லுங்களேன் அப்படின்னு ரோஹிணி உடனே கேட்பாங்கன்னு சிந்தாமணியை எதிர்பார்க்கல. உடனே சமாளிச்சுக்கிட்டு, அது ரொம்ப கஷ்டமா, ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சவரு, எதையும் லாபம் இல்லாம பண்ண மாட்டாரு. இங்க பாரு, இப்ப கூட மனோஜ மொத்தமா உள்ள வைக்கிறேன்னு தான் சொல்லி இருக்காரு. நான் தான் சமாதானப்படுத்தி எதுவும் பண்ண விடாம வச்சிருக்கேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, கலங்கி போய் அங்கேயே நிக்கிறாங்க ரோஹிணி. ஷோ, இந்த சனியை என்ன சொன்னாலும் நகர மாட்டேங்குது, இங்கே நின்று அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கு, போய் தொலைஞ்சா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சிந்தாமணி ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்க. ரோஹிணி தரைய பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ரோஹிணி நிமிர டக்குன்னு முகத்தை மாத்திக்கிட்டு, இங்க பாரு ரோஹிணி, நான் இது எல்லாத்தையுமே ஓ நல்லதுக்காக தான் பண்ணினேன். நீ போராடி உன் புருஷனை வெளியே எடுக்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இப்ப ரோஹிணி ஒரு முடிவுக்கு வந்து, கரெக்ட் ஆண்டி, மனோஜுக்கு எம்எல்ஏ லவ் வரணும்னா நான் தான் அவனை வெளியே கொண்டு வரணும், நான் பாத்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு ரோஹிணி உறுதியா சொல்லிட்டு அங்கிருந்து திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போடி போ, நீ இல்ல வேற யார் ட்ரை பண்ணாலும் அவனை வெளியே கொண்டு வரவே முடியாது. அந்த முட்டாள் விஜயா குடும்பம் மட்டும் இல்ல, அதிபுத்திசாலியான நீயும் என் கைப்பாவை தான், நான் சொல்றபடிதான் ஆடணும்னு ஒரு மாதிரி பெருமிதமா சிரிச்சிட்டு இருக்காங்க சிந்தாமணி. அடா அக்கா, இந்த மாதிரி ஏதாவது அதிரடியா பண்றதையும் அதை சமாளிக்கிறதையும் உன்னை தவிர வேற யாராலையும் இவ்வளோ சிறப்பா செய்ய முடியாதுக்கா அப்படின்னு வாயை திறந்து ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்களோட மெயின் நல்ல கை. வீட்டு தொட்டியில வளர்ற செடி ஒரே நாள் தண்ணி ஊத்தலனா அப்படியே தொப்புன்னு தோண்டு போய் விழுந்துரும். அதே மாதிரி தான் மனோஜும் ரொம்பவே வாடி போய் செல்லுல உட்கார்ந்து இருக்காரு. முத்துவும் மீனாவும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே தவம் கெடுக்க ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து வக்கீல் கிருஷ்ணாராம் இறங்க, பின்னாடி இருந்து ஸ்வேதா இறங்கி வர்றாங்க. மேடம் வாங்க மேடம்னு முத்துவும் மீனாவும் ஓடி வர, என்ன முத்து, நான் வேற ஒரு கேஸ்ல பிஸியா இருந்தேன், எதுக்கு ஆள்லாம் அனுப்பி கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னீங்க? நான் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட காலையில பேசுறேன்னு சொன்னேனே அப்படின்னு கேக்குறாங்க லாயர். அவங்க நாங்க பேசுறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, உங்க அண்ணன் என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருப்பாரா அப்படின்னு அவங்க கோவமா கேட்க, இப்படிதான் ஏதாவது அவசரப்பட்டு பண்ணிடுவாங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்காக அப்பாவோட சைனை போட்டு ஃபோர்ஜரி பண்ணுவாரா அப்படின்னு வக்கீல் கிருஷ்ணாராம் கேட்க, ஆமாங்க மேடம், என்னங்க மேடம் பண்றது, அண்ணனா போயிட்டான் அப்படின்னு முத்து பரிதாபமா சொல்றாரு. வீட்டில் மாமா ரொம்ப கவலையா இருக்காரு, எப்படியாவது அவரை வெளியே எடுங்க மேடம்ன்றாங்க மீனா. சரிம்மா, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு லாயர் நடக்க பின்னாடியே நடக்கிறாங்க மீனாவும் முத்துவும். நீங்களாம் இங்கே இருங்க, உங்களை கூட்டிட்டு போய் பேசினா டென்ஷன் ஆயிடுவாரு, நான் போய் பேசுறேன், பேசிட்டு வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் உள்ளர போயிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதா, சரியான நேரத்துல போய் லாயரை கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு மீனா ஸ்வேதாவுக்கு தேங்க் பண்ண. இதுல என்ன இருக்கு மீனா, மாட்டிக்கிட்டது மனோஜ் அண்ணாவாச்சே, நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க, அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலான்றாங்க ஸ்வேதா. உள்ளர வர்ற கிருஷ்ணாராம் அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட வணக்கம் சார்னு சொல்ல, அவங்களும் வணக்கம்ன்றாங்க. நான் மனோஜோட வக்கீல் கிருஷ்ணாராம் அப்படின்னு அவங்க சொல்ல, உங்களை எப்படிங்க மேடம் தெரியாம இருக்கும், உட்காருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, தேங்க்யூன்னு அவங்க உட்கார.
மனோஜ் அங்க இருந்து படக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. வக்கீல் வந்துட்டாங்க, அடுத்த செகண்ட் நம்மள திறந்து விட்டுருவாங்கன்ற நம்பிக்கையோட பாக்குறாரு. இவங்க 3 பேரும் வெளியே நின்று உள்ளர பாத்துட்டு இருக்க கிருஷ்ணாராம் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்க, இந்த பாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அதை எடுத்து கொடுக்கறாரு இன்ஸ்பெக்டர். கிருஷ்ணாராம முடிஞ்ச அளவுக்கு கன்வின்சிங்கா பேச தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. கிருஷ்ணாராமும் படக்குன்னு அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. அவங்க வெளியே வர 3 பேரும் மேடம்னு ஆர்வமா வந்து நிக்கிறாங்க. சொல்றதுக்கு என்ன இருக்கு முத்து, ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சதுதான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் போனேன். இப்ப கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு வக்கீல் சொல்ல, என்னங்க மேடம் நீங்களே இப்படி சொல்றீங்கன்றாரு முத்து. வீட்டு பத்திரம் ஒரிஜினல், அடமான பத்திரத்துல இருக்க உங்க அப்பாவோட கையெழுத்து ஃபோர்ஜரி கையெழுத்துன்னு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க வக்கீல். பெயில் வாங்க முடியாதாங்க மேடம்னு ஸ்வேதா கேக்குறாங்க. இது நான் பெயிலபிள் கேஸ்ல வருமா? ஏன்னா ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு, தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குன்னு பெயில் கொடுக்க மாட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு அவரை வெளியில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு லாயர் சொல்ல, மீனா பதட்டமா முத்துவ பாக்குறாங்க. மேடம் மேடம் நீங்க தான் எப்படியாவது அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகாம பாத்துக்கணுங்க மேடம். நான் ஃபைனான்சியர் கிட்டையும் சிந்தாமணி கிட்டையும் பேசி பாக்குறேங்க மேடம். அவங்களுக்கு காசு தானே வேணும், கொடுக்குறேன்னு சொல்றேங்க மேடம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புரட்டி கொடுக்குறேன்னு சொல்றேங்க மேடம் அப்படிங்கிறாரு முத்து. ஆமாங்க மேடம், அவர் ஜெயிலுக்கு போயிட்டு அது எங்க குடும்பத்துக்கே பெரிய அவமானமா போயிடுன்றாங்க மீனா. இப்ப மட்டும் என்ன, அவர் பண்ணியிருக்க வேலையால உங்க குடும்பத்துக்கு என்ன கௌரவமா வந்து சேரப்போகுது அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்லிட்டு இருக்க ஆட்டோ சத்தம் கேக்குது. முத்துவும் மீனாவும் திரும்பி பார்க்க விஜயா அதுல இருந்து இறங்கி ஓடி வர்றாங்க. அம்மா நீங்க எதுக்குமா இங்க வந்தீங்கன்றாரு முத்து. அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. மனோஜ் எங்கடா? டேய் மனோஜ், டேய் மனோஜ், மனோஜ் மனோஜ் அப்படின்னு கதறிக்கிட்டே ஸ்டேஷனுக்குள்ள வர்றவங்க கரெக்டா மனோஜை பார்த்துட்டு அந்த செல்லுகிட்ட ஓடுறாங்க. அம்மா 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 அப்படின்னு முத்துவும் அவங்கள தடுக்கிறதுக்காக பின்னாடியே வர்றாரு. ஆனா விஜயாவோட வேகம் அன்கன்ட்ரோலபிள்ங்க. பின்னாடியே மீனாவும் அதுக்கடுத்து ஸ்வேதாவும் வர, இந்த லூசு குடும்பத்தை வச்சுக்கிட்டு வக்கீல் வேலை பார்த்த மாதிரி தானே கிருஷ்ணாராம் அங்க நிக்கிறாங்க. உள்ள வந்த விஜயா மனோஜ் அப்படின்னு கதறிக்கிட்டே வந்து மனோஜ் கையை நீட்டு அதை புடிச்சிட்டு அழறாங்க. நான் உன்னை இந்த நிலைமையிலையாடா பார்க்கணும் கடவுளே அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா எனக்கு அவமானமா இருக்குமா, எப்படியாவது என்ன இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிருங்கம்மா அப்படின்னு மனோஜ் கெஞ்சிட்டு இருக்க. நீ பயப்படாதடா, நான் இருக்கேன், நான் உன்னை கூட்டிட்டு போறேன் இருடா அப்படின்னு ஏதோ பார்க்ல விளையாடுற பையனை கூட்டிட்டு போற மாதிரி சொல்றாங்க விஜயா. பார்த்து டென்ஷன் ஆகுற இன்ஸ்பெக்டர், ஹலோ அங்க என்ன அக்யூஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, வாங்கம்மா இங்கன்றாரு அவரு. மா அப்படின்னு மனோஜ் கெஞ்சிட்டு இருக்க விஜயா அங்க இருந்து இங்க ஓடி வர்றாங்க. சார் என்னங்க சார் அவனை இப்படி போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க கிருஷ்ணாராமும் உள்ளர வந்து நிக்கிறாங்க. ஏன் எதுக்கு அடைச்சு வச்சிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் அவன் நிறைய படிச்சிருக்காங்க சார், எத்தனை டிகிரி வாங்கியிருக்கான் தெரியுமா அப்படின்னு முட்டாள் விஜயா சொல்ல, படிச்சதெல்லாம் ஃபோர்ஜரி பண்றதுக்கு தானே யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு இன்ஸ்பெக்டர். விஜயாவும் மனோஜும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் மீனா கிட்ட சிந்தாமணி, எனக்கு உன் மாமியார் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல ஏரியால, எவ்வளவு பெரிய வீடு, விசாலமா இருக்கு, இன்னைக்கு வித்தா கூட கோடி கணக்குல போகும், என்னோட இன்னொரு பிசினஸ் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி பிரச்சனையான வீடுங்களை வாங்கி விக்கிறது தான், உங்க வீடு என் கைக்கு வரணும், அதுக்கு உண்டான வேலையை தான் நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறேன், போதுமா அப்படின்னு சிந்தாமணி கூலா சொல்லிட்டு இருக்காங்க மீனா கிட்ட. உன் கனவுல வேணா அதெல்லாம் நடக்கும், அந்த வீட்டை இல்ல அந்த வீட்டுல இருக்க ஒரு செங்கலை கூட உன்னால நகர்த்த முடியாது அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியே சிந்தாமணி முகம் கடுகடுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சிந்தாமணி வெர்சஸ் மீனான்னு ஆட்டம் திரும்பி இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.